ஹலோ வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்து எடிட் பண்ணுறது அப்புறம் கேட்டிருந்தது. இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்து எப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நம்ம கொடுத்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருவாங்க. இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்க பிக்சர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மறக்காம இன்ஸ்டாகிராம் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து பயோவில் இருப்பாருங்க. மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோட்டோ பார்த்து எடிட் பண்ணி கொடுத்துட்டு தான் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு பிக்சராக ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் இமேஜ் கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் ஷோ அந்த டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஒரு ஆப்ஷன் ஷோ அந்த போர்ட்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரு ஸ்டெப் நீ ஃபாலோ பண்ணி தான் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணணும், சேனல் லைக் பண்ணி விட்ருவாங்க. ஜஸ்ட் ஓகேங்களா? ஜஸ்ட் ஆடியோ ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இமேஜுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று கிடைக்கும். இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி தான் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனுக்கு டெலிகிராம் சேனல் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ண அதாவது டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தா கொடுத்துருக்கா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இப்படி ஆடியோ ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்தா இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாக் பண்ணிங்க. லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் நம்ம இப்போ பண்ணுவோம் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸில் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? ஜஸ்ட் ஆடியோ ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துங்க. ஆடியோ ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்களே பார்த்தா ஸ்டடியாக நிற்கிற மாதிரி அதாவது ஏன்னா பார்க்குற மாதிரி தான் ஒரு ஸ்டில் அதான் எடுத்துட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்தா ரூம் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ரூம் கொடுத்தா கடை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி அங்கே வைக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். நீங்களே பார்த்தா கரெக்டாக ஒரு இமேஜை வச்சுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ண சின்ன ஒரு மோட்டிவேஷனாக லைக் பண்ணி விட்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா வீடியோ எடிட் பண்ணி போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்போ தான் நியூவாக பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்தா யூடியூப்பில் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம் அண்ட் யூடியூப்பில் 3 தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜ் பார்த்தா கரெக்டாக வச்சுட்டு பார்த்தோன்னா அந்த ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக நான் எப்படி வைக்கிறேன்னு கரெக்டாக ஷேடோ பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தோன்னா அந்த -, மேலே 4 வச்சுங்க. கீழே பார்த்தா -4 வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ நல்லாயிருக்கும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்த்தா ஜஸ்ட் அந்த பாக்ஸில் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாமா? ஜஸ்ட் ஆடியோ ஃபோட்டோ கொடுத்துங்க. ஆடியோ ஃபோட்டோ பார்த்தா அந்த பாக்ஸில் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு வந்து மேலே கொடுத்தீங்க. ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துடும். அந்த ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக அந்த பாக்ஸ் எடுத்துன்னு வந்துங்க. இந்த பாக்ஸ் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ அந்த ஃப்ரேம் தான் மறைக்கிற மாதிரி அது தெரியாத மாதிரி பார்த்தா நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் கரெக்டாக வச்சு ஜூம் பண்ணிங்க. நான் ஜூம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சைடில் தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளண்டிங் டோன் இருக்கும். போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அது இருக்குது வரைஞ்சிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபை அப்படின்னு இருக்கும். மல்டிபை அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு இமேஜ் பார்த்தா கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைங்க. நான் எப்படி கரெக்டாக ஜூம் பண்ணி வைக்கணும்னு பாருங்கள். அப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணி தெரியல அப்படின்னா மறக்காமல் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பார்த்தா ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தோன்னா நான் கொடுத்துட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மேலே ஒரு கரெக்டாக உள்ள ஃப்ரேமில் வச்சுட்டு பார்த்தா மேலே ஒரு எரேசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த எரேசர் மாதிரி இருக்கும். அந்த எரேசர் மாதிரி கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இதெல்லாம் எரேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த எரேஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா ஃபோட்டோ பார்த்து ஜூம் ஆகிடும். இப்போ அந்த எரேசர் ஆப்ஷன் வச்சு பார்த்தா எங்கெங்கே நீங்கள் கிளியர் பண்ணாது அழிக்க போகிறீங்களோ அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்ஸ் நம்ம அழிக்கணும். ஓகே? அது அந்த பாக்ஸ் விட்டு வெளியே இருக்கிற இதில் அழிக்கணும். அதனால பார்த்தா அந்த எரேசர் ஆப்ஷன் போய் நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன் அதே கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. நான் அப்போ தான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. அப்படியே அந்த கூட இதில் பெல் சிம்பிள் ஆல் அப்படின்றத போட்டுங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் எப்படி எரேஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஆட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸுக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தா கிளிக் பண்ணிவிட்டேன். நான் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதே மெத்தட் பார்த்தா இருக்கிற 3 ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக 4 ஃபோட்டோ பார்த்தா அரேஞ்ச் பண்ணி எரேஸ் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணதெல்லாம் மறக்காம நம்ம இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் தான் ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்குறேன்.
ஓகேங்களா. ஜஸ்ட் டிக் ஆப்ஷன் கூட டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மொபைலில் பார்த்தோன்னா பிக்சரில் பார்த்தோன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஏதாவது சேவ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பார்த்த முடியும். இதுக்கான நீங்கள் பெஸ்ட்டான வீடியோட பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க.